இந்த வீடியோ சார்ட்டிங் அண்ட் அனாலிசிஸ்க்கு நம்ம யூஸ் பண்ற ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்மை எப்படி யூஸ் பண்ணுங்கிறதுக்கான ஒரு பிகினர் கைடா இருக்கும். பிளஸ் பேக் டெஸ்டிங்க்கு ட்ரேடிங் வியூல கம்மியான டேட்டா தான் இருக்கும். அதுக்கு பதிலாக என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆன் டாப் ஆஃப் ஆல் திஸ், இப்போ நீங்கள் கோல்டு நீங்கள் போய் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் நிறைய broker ஃபீட்ஸ் இருக்கும். யூ கேன் சி டிவிசி, எஃப்எக்சிஎம், வான்டேஜ். இதில் கோல்டுக்கு என்ன broker feed நம்ம யூஸ் பண்ணணும், ஃபாரெக்ஸ் பேர்ஸ்க்கு என்ன broker feed யூஸ் பண்ணணும், இண்டெக்ஸ் லைக் நாஸ்டாக் என்ன broker feed யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி இதெல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு த டுடேஸ் வீடியோ பிகினர் சீரிஸ் எபிசோட் 2. ஃபர்ஸ்ட் ரைட் சைடில் ஒரு ஐகான் இருக்கும், இதுதான் வாட்ச் லிஸ்ட். இங்கே நீங்கள் ரெகுலராக ட்ரேட் பண்ணுற பேர்ஸ், உங்கள் ஃபேவரட் பேர்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். என்னன்னா ஒவ்வொரு தடவை நீங்கள் சர்ச் பண்ணி தேட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேருந்து நீங்கள் உங்கள் ஃபேவரட் பேர்ஸை கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்க முடியும். இப்போது பேர்ஸை ஆட் பண்ணும்போது ஒவ்வொரு பேருக்கும் என்ன பெஸ்ட் broker feed இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல்டுக்கு எதர் சாக்ஸோ இல்லைனா நீங்கள் ஓண்டான ஒரு ஃபீட் இருக்கும். இந்த ரெண்டில் எந்த ஃபீட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே டேட்டா கரெக்டாக தான் இருக்கும். கேண்டில்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். கோல்டுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஃபாரெக்ஸ் பேர்ஸ் URUST, USD/JPY இந்த மாதிரி பேர்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் FXCM யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் FXCM, URUST, USD, JPY, அதே மாதிரி GBP/USD, இந்த மாதிரி இதெல்லாம் ஃபாரெக்ஸ் பேர்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் FXCM யூஸ் பண்ணலாம். ஆன் டாப் ஆஃப் திஸ் பிட்காயின் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா BTC USDTன்னு டைப் பண்ணுங்கள். அதில் பைனான்ஸோட ஃபீட் வரும். இதுதான் பெஸ்ட் ஃபீடாக இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சேம் ஃபார் எத்திரியம், ETH USDTன்னு கொடுத்தீங்கன்னா பைனான்ஸோட ஃபீட் வரும். நீங்கள் கிரிப்டோஸ்க்கு பைனான்ஸ் ஃபீட் யூஸ் பண்ணலாம், அது பெட்டராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் நீங்கள் இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்க, நாஸ்டாக்லாம் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நாஸ்டாக்கு FXCM நம்ம யூஸ் பண்ணலாம். நான் FXCM தான் யூஸ் பண்ணுறேன். இது CFD சார்ட். இன்கேஸ் நீங்கள் ஃபியூச்சர் சார்ட்டில் ட்ரேட் பண்ணுறீங்கனாலுமே நான் என்ன பண்ணுவேன்னா அனாலிசிஸ்க்கு இந்த சார்ட் யூஸ் பண்ணிப்பேன். நாஸ்டாக்கோடது FXCM CFD சார்ட். பட் ட்ரேட்ஸ் எடுக்கிறது நான் வந்து ட்ரேடவே, ட்ரேட்ஸ் இந்த மாதிரி ஃபியூச்சர் பிளாட்ஃபார்மில் போய் எடுப்பேன். இல்லை இன்கேஸ் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸே வேணும்னா நீங்கள் NQ இல்லை MNQன்னு நாஸ்டாக்னு சர்ச் பண்ணிங்கனாலே போதும். இங்கே CMEயோட டைரக்ட் ஃபீட் வரும். பட் இந்த ஃபீல்டில் டிலே இருக்கும். ஓகேவா, டேட்டா டிலேட்னு காட்டும். இதுக்கு நம்ம தனியாக பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த டேட்டா வேணும்னா, ஃபியூச்சர் டேட்டா வேணும்னா. ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா ட்ரேட்ஸி, ட்ரேடவேட்னு நீங்கள் ஃபியூச்சர் ப்ளாட்ஃபார்ம் பை பண்ணுறீங்கன்னா அவங்க டேட்டா கொடுத்துருவாங்க. அங்கேயே நம்ம ட்ரேட் பண்ணிப்போம். ட்ரேட்ஸி, ட்ரேடவேட் இங்கேயே யூஸ் பண்ணிப்போம். ட்ரேட்ஸிங்கிறது சிமிலர் டு ட்ரேடிங் வியூவாக தான் இருக்கும். யூஸ் பண்ண ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அங்கே உங்களுக்கு டேட்டா லைவாக ஓடிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அதுவே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ஸ்க்கு. பட் CFD இதுதான். கோல்டுக்கு நான் சொன்ன மாதிரி சாக்ஸை யூஸ் பண்ணலாம். ஃபாரெக்ஸ் பேர்ஸ்க்கு FXCM அண்ட் கிரிப்டோஸ்க்கு நீங்கள் வந்து பைனான்ஸ் ஃபீட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் என்ன பேர் வியூ பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன டைம் ஃப்ரேமில் வியூ பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன broker feed யூஸ் பண்ணுறீங்கன்னு காட்டும். டைம் ஃப்ரேமுங்கிறது ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் 1 ஹவர்னு கிளிக் பண்ணேன்னா இந்த ஈச் கேண்டிலுமே ஒவ்வொரு மணி நேரத்தோட டேட்டா. இப்போ 4 ஹவர்னு கிளிக் பண்ணேன்னா ஈச் கேண்டிலுமே 4 மணி நேரத்தோட டேட்டா. டெய்லி கிளிக் பண்ணால் ஈச் கேண்டிலுமே ஒவ்வொரு நாளோட டேட்டா. இங்கே நம்ம கேண்டில் ஸ்டிக் சார்ட் யூஸ் பண்ணுறோம். நிறையா சார்ட் டைப்ஸ் இருக்குது. மேபி லைன் சார்ட் இருக்குது, அப்புறம் பார் சார்ட் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம ஏன் கேண்டில் சார்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கேண்டில் ஸ்டிக்ஸில் நம்மளால ப்ரைஸ் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு, எவ்வளோ தூரம் கீழே போயிருக்கு, எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு, எங்கே க்ளோஸ் ஆயிருக்குன்னு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டர்டேஸ் கேண்டில் எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே இறங்கி க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால தான் அது ரெட் கேண்டிலாக இருக்குது. இப்போது இந்த பாடி இருக்குல்ல, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரெட் கலரில் இருக்கிறது பாடி, மேலே இருக்கிற லைனை விக்குன்னு சொல்லுவோம். நம்ம பாடிங்கிறது சிம்பிளி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு, எங்கே க்ளோஸ் ஆயிருக்குங்கிறத சொல்லும். இந்த விக்குங்கிறது என்னன்னா மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, இந்த ஹை வரைக்கும் போயிருக்கு, திரும்பி கீழே ஒரு விக் இருக்குல்ல, கீழே இருக்க விக் லோ வரைக்கும் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. சிம்பிள். ஓகேவா, இதான் கேண்டில் ஸ்டிக்ஸ். இப்போ கரண்ட் கேண்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, இது வரைக்கும் லோ போயிருக்கு, இது வரைக்கும் ஹை போயிருக்கு, இந்த இடத்துல இப்போ கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, மார்க்கெட் ஓப்பனில் இருக்க கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த விக்குங்கிறது மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு, எவ்வளோ தூரம் லோ போயிருக்கு, இல்லைனா எவ்வளோ தூரம் ஹை போயிருக்கு அப்படிங்கிறத சொல்லும். இந்த பாடிங்கிறது எந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, எந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்குங்கிறத சொல்லும். ஸோ இதுதான் கேண்டில் ஸ்டிக்ஸ். ரொம்ப சிம்பிள். அதனால தான் நம்ம கேண்டில் ஸ்டிக் சார்ட் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இதில் கம்ப்ளீட்டாக நம்மளால ஓப்பன், க்ளோஸ், ஹை, லோ எல்லாமே பார்த்துக்க முடியும். டாப்பில் டைம் ஃப்ரேமுக்கு பக்கத்தில் இங்கே நீங்கள் கேண்டில்ஸ்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டைம் ஃப்ரேம் நான் சொன்ன மாதிரி டெய்லிங்கும் போது ஒவ்வொரு கேண்டிலுமே ஒவ்வொரு நாளாக இருக்கும். வீக்லி கொடுத்தீங்கன்னா கடைசி ஒரு வாரத்தில், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 3rd ஆகஸ்ட் டில் 10th ஆகஸ்ட், ஓகேங்களா, மண்டே டு ஃப்ரைடே மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, இவ்வளோ தூரம் கீழே போயிருக்கு,
இவ்வளோ தூரம் ஹை போயிருக்கு, ஃப்ரைடே இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. ஒவ்வொரு கேண்டிலுமே இங்கே மண்டே எங்கே ஓப்பன் ஆயிருக்கு, ஃப்ரைடே எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு, ஒரு வாரத்துக்கான மொத்த டேட்டாவும் காட்டுது. இதே நம்ம லோவர் டைம் 15 மினிட்ஸ் போயிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு கேண்டுமே 15 நிமிஷம் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 4:45, 5, 5:15 இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கேண்டிலுமே 15 மினிட்ஸ் கேண்டலாக இருக்கும். 30 மினிட்ஸ் கொடுத்தோம்னா ஒவ்வொரு கேண்டுமே 30 மினிட்ஸாக இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் பாட்டமில் நீங்கள் டைம் ஜோன் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் நியூயார்க் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பட் நீங்கள் ஐஎஸ்டி செலக்ட் பண்ணிக்கலாம். யூடிசி ப்ளஸ் 5:30 கொல்கத்தான்னு இருக்கும். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே இருக்க டைமிங் வந்து நம்ம ஐஎஸ்டி டைமிங்கில் காட்டும். மார்க்கெட் 3:30 AM விடிய காலையில் ஓப்பன் ஆகி இப்போ மார்க்கெட் அரௌண்ட் 8 o'clock நைட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரைட் சைடில் இந்த இடத்துல ப்ரைஸ் ஸ்கேல் காட்டும், உங்களால் இங்கே பார்க்க முடியும். இப்போது இந்த இடத்துல நீங்கள் இப்போ பாயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன ப்ரைஸு அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களால் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் காட்டும். அப்புறம் நீங்கள் ஏதாவது லைக் டூல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிங்கனாலுமே நீங்கள் எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கீங்கிறது இந்த இடத்துல காட்டும் என்ன ப்ரைஸுங்கிறது. ஈச் டேவை நீங்கள் செப்பரேட் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் தெரியும் ஒரு ப்ளூ லைன் அது வந்து என்னன்னா ஒவ்வொரு டேவையும் செப்பரேட் பண்ணி காட்டுது. அப்படி செப்பரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே வந்து ஈவெண்ட்ஸில் செஷன் பிரேக்ஸ்ன்னு இருக்கும். இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளையும் செப்பரேட் பண்ணி காட்டும். அப்புறம் லெஃப்ட் சைடில் ட்ராயிங் டூல்ஸ் இருக்கும். இங்கே வந்து உங்களால் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த கிராஸ் இப்போ இங்கே இடத்துல நீங்கள் பாயிண்ட் பண்ணிங்கன்னா தெரியும் ஒரு ப்ளஸ் மாதிரி காட்டும் கிராஸ். கீழே டைம் காட்டும். இந்த பாட்டமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் எந்த இடத்துல பாயிண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல என்ன டைமுங்கிறது காட்டும். அதே மாதிரி ரைட் சைடில் இந்த இடத்துல நீங்கள் பாயிண்ட் பண்ணுற இடத்துல என்ன ப்ரைஸுங்கிறது காட்டும். அந்த கிராஸ் செலக்ட் பண்ணுறது இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கிராஸ் வேணான்னா டாட்டா கூட வச்சுக்கலாம். டாட்டா வச்சுக்கணும் சும்மா டாட் மட்டும் தான் இருக்கும், ப்ரைஸ் காட்டாது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ட்ரெண்ட் லைன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் லைன்ஸ் ட்ரா பண்ணணும் அப்படின்னா இங்கே நீங்கள் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைன்ஸில் போய் நான் ட்ரெண்ட் லைன் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா யூ கேன் சி ஹியர் நீங்களால இப்படி செலக்ட் பண்ணிக்க முடியும். நீட்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் கலர்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் லைக் ஸ்டைலில் போயிட்டு நீங்கள் லைன் கிளிக் பண்ணி இங்கே வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், திக்னஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சார்ட் பார்க்குற கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அனலைஸ் பண்ணும்போது ரொம்ப கிளட்டராக இருக்காது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ட்ராயிங் டூல்ஸ் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் ரெக்டாங்கிள் இந்த மாதிரி நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி ட்ரா பண்ணணும் அப்படின்னா இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த இடத்துல இருக்கும் டூல்ஸு. இதை நீங்கள் செலக்ட் பண்ணி இதையுமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் அதை ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் பேக்ரவுண்டெல்லாம் போட்டு ஒரு மாதிரி கிளட்டர்டாக இருக்கும். அதெல்லாம் மாற்றி நீங்கள் எடிட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுறதுக்காக இதை நீங்கள் இப்படி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான டூல் ஃபோர்காஸ்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் லாங் அண்ட் ஷார்ட்னு இருக்கும். இந்த டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம், எவ்வளோ டார்கெட் வைக்கிறோம் இந்த சார்ட்டில் மென்ஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டூலை கிளிக் பண்ணி இப்போ ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல இங்கே இவ்வளோ வச்சுக்கலாம் நீங்கள். அப்புறம் ரிஸ்க் டு ரிவார்டு 1:2 இங்கே காட்டும். நீங்கள் $23 ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கீங்க, $46 டார்கெட். ஸோ இந்த மாதிரி உங்களால் இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். இந்த டூல் லாங் பை சைடு லாங் யூஸ் பண்ணிக்கலாம், செல் சைடு ஷார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் இந்த டூலை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூல் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஃபோர்காஸ்டிங்கிற இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட்டு இதெல்லாமே வந்து நம்ம ஃபேவரட்டாக இங்கே போட்டு வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற டூல்ஸ் மட்டும் இங்கே வந்து நான் ஃபேவரட்டில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு நீங்கள் என்ன டூல் வேணுமோ அந்த இடத்துல போயிட்டு இங்கே ஸ்டார் மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இங்கே போய் நான் ட்ரெண்ட் லைன் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் அகெயின் வந்துட்டு ஃபிபனாக்சி வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை லாங் ஷார்ட் வேணும்னா இந்த இடத்துல இப்படி போய் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு தடவை நீங்கள் லெஃப்ட் சைடில் போய் தேட தேவையில்லை, இங்கிருந்தே நீங்கள் வந்து வேணுங்கிற டூலை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இண்டிகேட்டர்ஸ். இந்த இடத்துல இங்கே மேலே இண்டிகேட்டர்ஸ்னு இருக்கும், அங்கே போய் என்ன இண்டிகேட்டர் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு RSI வேணும்னா RSIன்னு சர்ச் பண்ணிக்கலாம். RSIன்னு சர்ச் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு RSI இங்கே கீழே ஆட் ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன இண்டிகேட்டர் வேணுனாலும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு EMA வேணும்னாலும் இல்லை ATR லைக் ஆவரேஜ் 2 ரேஞ்சுன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி என்ன இண்டிகேட்டர் வேணும்னாலுமே நீங்கள் கிளிக் பண்ணி அங்கேருந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்க இண்டிகேட்டர் இல்லாமல் நீங்களாக ஏதாவது இண்டிகேட்டர் க்ரியேட் பண்ணுறீங்க, மேபி Claude ChatGPT யூஸ் பண்ணி கூட நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அப்படி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடில் பைன் எடிட்டர்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த Claudeல இல்லை ChatGPT இருக்க கோட் அப்படியே தூக்கி இதில் போட்டிங்கன்னா அப்படியே இங்கே வந்து நீங்கள் ரன் பண்ணும்போது அந்த இண்டிகேட்டர் இந்த சார்ட்டில் ஆட் ஆயிரும். ட்ரேடிங்கோட பேசிக் வெர்ஷனில் உங்களுக்கு என்னென்னா 2 இண்டிகேட்டர் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி வைப்பான். ஸோ உங்களுக்கு மல்டிபிள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ ஒரு இண்டிகேட்டர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, RSIன்னு செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா RSI கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு பைன் சோர்ஸ் கோட்னு இருக்கும். இந்த சோர்ஸ் கோட் போனீங்கன்னா இந்த கோடை நீங்கள் அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணி ChatGPTல போட்டு இதே மாதிரி ஒரு 3 இண்டிகேட்டருக்குன்னு வச்சுக்கோங்க, 3 இண்டிகேட்டரோட கோடையும் ChatGPTல போட்டு 3யுமே சேர்த்து ஒரு இண்டிகேட்டராக பண்ணி கொடுனா அது பண்ணி கொடுத்துரும்.
ஓகேவா? கிளாட்லேயே சார்ஜிபிலிட்டி போட்டிங்கன்னா பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸோட மொத்த கோடு கிளாட் கொடுத்த கோட இல்லை சார்ஜிபிலிட்டி கொடுத்த கோட அப்படியே கொண்டு வந்து இந்த பயனேட்டரில் போட்டு இங்கே பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா அந்த 3 இண்டிகேட்டரோ 4 இண்டிகேட்டரோ எல்லாமே இதில் காட்ட ஆரம்பிச்சிடும். ஓகே, அது ஒரு ட்ரிக் மாதிரி. அப்புறம் நிறைய பேர் ட்ரேடிங் வியூவில் ப்ரீமியம் வாங்கணுமா கண்டிப்பான்னு கேட்குறீங்க. என்ன கேட்டால் ப்ரீமியம்லாம் வாங்காதீங்க, பேசிக் வெர்ஷனே போதும். நான் ஏன் ப்ரீமியம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு என்ன நிறைய அலர்ட்ஸ் கிரியேட் பண்ணுவேன், நான் உங்களுக்கு லெவல்ஸ் கொடுக்குறேன், அந்த மாதிரி லைக் நிறைய யூஸ் இருக்குது எனக்கு. அந்த மாதிரி யூஸ் இருந்தால் நீங்கள் வாங்கலாம், பட் பேசிக் வெர்ஷனே போதும். அப்படி ப்ரீமியம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே எக்ஸ்ப்ளோர் அவர் பிளான்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும், அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு காட்டும். இந்த பிளான் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இதுனா மாதம் 4000 வரும், வருஷம் போட்டிங்கன்னா மேபி அரௌண்ட் 25,000 அந்த மாதிரி வரும். பட் இது உங்களுக்கு தேவையில்லை, அந்த மாதிரி போய் ப்ளஸ்ஸோ எசென்ஷியலோ இதெல்லாம் பை பண்ணாதீங்க. அண்ட் நிறைய பேர் ப்ரீமியம் ஏன் வாங்குறாங்க அப்படின்னா, அந்த பார் ரீப்ளே ஃபீச்சர்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா, இப்போது நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பார் ரீப்ளே கிளிக் பண்ணி இங்கே வந்து என்னென்னா லைவ் மார்க்கெட் ஓடுற மாதிரி நீங்கள் சிமுலேட் பண்ணி உங்களால் பேக் டெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காக தான் மோஸ்ட்லி வாங்குவாங்க. பட் இங்கே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, டேட்டாங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நீங்கள் இது வாங்கினாலுமே. பேசிக் வெர்ஷனில் எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் உங்களால் ஹிஸ்டாரிக்கல் பார்ஸ் லைக் ஹிஸ்டாரிக்கல் எவ்வளோ கேண்டில்ஸுங்கிறது ஒரு 5,000 3,000 பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் ப்ரீமியம் வாங்குறீங்க 20,000 வரைக்கும் பார்க்க முடியும். பட் இங்கே பிரச்சனை என்னென்னா 20,000 இனாஃபாக இருக்காது. இப்போ 1 மினிட் டைம் ஃப்ரேம்லாம் போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன ஒரு 1 மந்தோட டேட்டா தான் உங்ககிட்ட இருக்கும். இப்போது இங்கே நான் வந்து 1 மினிட் சார்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் காட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் ஒரு 1 மந்த்துக்கான சார்ட் தான் உங்களால் வியூ பண்ண முடியும் ப்ரீமியம்லேயே. 25,000 பே பண்ணியுமே பார்த்தீங்கன்னா ஜூலை 27லேருந்து இப்போ 1 மந்த் கூட இல்லை, ஆகஸ்ட் 14th கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளுக்கான டேட்டா தான் உங்ககிட்ட இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க, உங்களுக்கு ப்ரீவியஸ் மந்தோட சார்ட் ப்ரீவியஸ் இயர்ஸோட சார்ட்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் ட்ரேடர்ஸ் காசா. நீங்கள் ட்ரேடர்ஸ் காசான்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே வரும். இது வந்து ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது, ப்ரீமியம் வெர்ஷனும் இருக்குது. நியர்லி லாஸ்ட் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் டேட்டா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நீங்கள் சிம்பிளாக பேக் டெஸ்ட்டில் போயிட்டு நியூ லைக் ஸ்ட்ராட்டஜி மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு செஷன் கிரியேட் ஆயிரும். இதுக்குள்ளே நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா இங்கே பேருமே நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து நான் வந்து கோல்டு செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் கோல்டு செலக்ட் பண்ணிவிட்டு எந்த டேட்லேருந்து வேணும் அப்படின்ட்டு. இப்போ ஃப்ரீ பிளானுக்கு பார்த்தீங்கன்னா 6 மந்த் வரைக்கும் தான் இருக்கும். ப்ரீமியம் பிளான் எடுத்திங்கன்னா லாஸ்ட் 5-6 இயர்ஸோட டேட்டாவும் கிடைக்கும் இந்த இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் மேபி மேலேருந்து செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் டேட் மேன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே கிரியேட் ஆயிரும். இங்கே போயிட்டு உங்களால் அந்த மேலேருந்து உங்களுக்கு காட்டும், கேண்டில்ஸ் வந்து மேலேருந்து காட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மே 1லேருந்து நம்ம செலக்ட் பண்ண டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து இங்கே நீங்கள் ப்ளேன்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் 5 மினிட் டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிருக்கனால ஒவ்வொரு கேண்டுமே 5 மினிட்ஸ். அதுவுமே இங்கே என்ன டைம் செலக்ட் பண்ணுறீங்க, இப்போ 1 மினிட் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மினிட்டாக எப்படி மூவ் ஆகுதுன்னு காட்டும். இப்போ 5 மினிட்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கேண்டுமே 5 மினிட்ஸாக அப்படியே மூவ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களால் லைவ் மார்க்கெட்டில் எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கிற மாதிரி சிமுலேட் பண்ணி பார்த்துக்க முடியும். ப்ரீவியஸ் மார்க்கெட் ப்ரீவியஸ் ஒரு 6 மாதம் இல்லை ஒரு வருஷத்தோட டேட்டாவை எடுத்து அங்கே வந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்களால் நல்லா இங்கே பார்த்துக்க முடியும். உங்களால் லைவ் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுற மாதிரியே பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் பை பண்ணுறேன், இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன், டார்கெட் வந்து ஒரு 1:2 வைக்கிறேன் அப்படின்னா இங்கே நீங்கள் இந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் பொசிஷன் இருக்கும். ஓப்பன் பொசிஷன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பை மார்க்கெட் இல்லை நீங்கள் என்ன ஸ்டாப் லாஸ் வைக்கணும் இல்லை ரிஸ்க் பர்சன்டேஜ் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் $500 ரிஸ்க் இருக்குன்னா $500 ரிஸ்க் எடுத்துக்கலாம், $100 ரிஸ்க் இருக்குன்னா $100 செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே எல்லாமே ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்படி ஆர்டர் உங்களுக்கு இங்கே காட்டும், என்ட்ரி எடுத்த மாதிரியே காட்டும். நீங்கள் மூவ் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் அடித்தாலோ டார்கெட் அடித்தாலோ எல்லாமே உங்களுக்கு என்னென்னா லைவாக இந்த செஷன் கிரியேட் பண்ணியிருக்கீங்களா, இந்த செஷனுக்குள்ளே உங்களுக்கு வந்து அப்படியே உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும். ஸோ நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு கடைசி ஒரு 6 மாதத்தில் இப்போ ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு, இப்போ கடைசி ஒரு 6 மாதத்தில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுங்கிறது இந்த மாதிரி லைவாக இந்த இதில் பேக் டெஸ்ட் பண்ணி நம்மளால் பார்த்துக்க முடியும். கம்பேரிங் டு ட்ரேடிங் வியூவில் நீங்கள் வருஷம் 20,000 25,000 பே பண்ணாலுமே 1 மினிட் டேட்டா இல்லை டைம் ஃப்ரேம் கம்மியாக 5 மினிட்ஸ் இந்த டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதம் இந்த மாதிரி டேட்டா தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான டேட்டா வேணும், 1 மினிட் டேட்டா வேணும் இல்லை 5 மினிட் டேட்டா வேணுங்கிறதுக்கு இது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ப்ரீமியமே நம்ம எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாம், நான் காட்டுறேன். ஸோ இதில் 2 பிளான் இருக்குது, பேசிக் பிளான் இருக்குது, அப்புறம் வந்து ப்ரோ பிளான் இருக்குது. நீங்கள் மந்த்லி வேணாலும் போய்க்கலாம், ஏன்னா இயர்லி நமக்கு தேவைப்படாது. எந்த மாதம் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதத்துக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மந்த்லி எடுத்திங்கன்னா வாரம் வந்து அரௌண்ட் $200 கிட்ட வருது. ஓகேவா? ப்ரோ எடுத்திங்கன்னா வாரம் வந்து அரௌண்ட் $700 கிட்ட வருது. இப்போது பேசிக்கே போதுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலுமே உங்களுக்கு என்னென்னா இதுலேயே மோஸ்ட்லி கவர் ஆயிரும்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் உங்களுக்கு என்னென்னா ஃபுல் பேக் டெஸ்ட் அனாலிட்டிக்ஸ் வேணும், அப்புறம் ஜேர்னல் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டால் கஸ்டம் இண்டிகேட்டர்ஸ் வேணும், இந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரோ வெர்ஷன் தேவைப்படும்னு நினைக்கிறேன். பட்
இல்லைனா பேசிக்கே போதும். நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவைப்படுற மாரி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கம்பேர் டூ ட்ரேடிங் வியூ இது பெஸ்ட்டா இருக்கும். ஸோ அது இல்லாம இதுல நெறையா ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க பேக் டெஸ்ட் பண்ற ட்ரேட்ஸ ரிப்போர்ட்டா எடுத்துக்கலாம். அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாமே இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இன்கேஸ் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஹெல்ப் பண்றேன். மோர் ஓவர் பிகினர்ஸ்க்கு தேவைப்படுற எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன் இந்த வீடியோல. அண்ட் ரீசென்ட்லி Telegramல நான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெவல்ஸ் குடுத்துட்டு இருக்கேன். உங்களால அத வச்சு ட்ரேட் பண்ணிக்க முடியும். டெய்லி லெவல்ஸும் இருக்கும் உங்களுக்கு. அதே மாரி உங்களுக்கு வீக்லி லெவல்ஸுமே இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வீக்லில உங்களுக்கு எக்ஸாக்ட் பின் பாயிண்ட் ரிவர்சல் உங்களால ஃபைண்ட் பண்ண முடியும். ப்ராஃபிட் புக்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். இத வச்சு ட்ரேடும் பண்ண முடியும். இத பத்திலாம் டீட்டெயில்டான திங்ஸ் எல்லாமே Telegramல இருக்கு. டெய்லி லெவல்ஸும் உங்களுக்கு வந்துரும். பிளஸ் வீக்லி லெவல்ஸும் வந்துரும். இது எப்படி நான் யூஸ் பண்றேன், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றேன், ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியா நான் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ இது ஃப்ரீ Telegram கம்யூனிட்டி தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிகினர் சீரிஸ்ல நான் யூஸ் பண்ற பிரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம். ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்க போறோம். வாரத்துக்கு 2லேருந்து 3 வீடியோ கண்டிப்பா இந்த வீக்ல இருந்து வரும். நான் மேக்ஸிமம் 2, 3 மந்த்ஸ்க்குள்ள இந்த மொத்த சீரிஸுமே கம்ப்ளீட் பண்ணணுங்கிற பிளான்ல இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு ட்ரேடர் ஃப்ரெண்டுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் 3ல சந்திப்போம்.